அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி அருகே தனியார் விடுதியில் சவுக்கு சங்கர் தங்கியிருந்த போது 2.5 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக அவர் உள்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 2 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. போலீஸ் காவல் விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து சவுக்கு சங்கர் மீண்டும் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது விசாரணையில் காவல்துறையினர் தன்னை துன்புறுத்தவில்லை என்றும் உணவு தங்கும் இடம் வழங்கினார்கள் என்றும் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து ஜூன் 5ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தியதற்காக மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இதில் குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலை இயக்குனர் சிதம்பரம் தனது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் பயன்படுத்தியுள்ளார். இதையடுத்து படம் சூப்பர் ஹிட்டான நிலையில் தன் அனுமதி பெறாமல் பாடலை பயன்படுத்தி விட்டதாகவும் படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு பாடலை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் இளையராஜா நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கடந்த 2021-2022 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் காவலர்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சரே அறிவித்திருக்கும் நிலையில் காவலர் ஆறுமுகப்பாண்டியை இதுபோன்று துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் இந்த மானிய கோரிக்கை அறிவிப்பு 3 ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பது மிகுந்த ஆச்சரியத்தை அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டில் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் காவலர் ஆறுமுகப்பாண்டி மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அண்ணாமலை மேலும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வாகன சோதனையின் போது 99 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரிமுனையில் உள்ள ராஜாஜி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மறித்து சோதனை செய்ததில் பையில் 99 லட்சம் ரூபாய் பணம் வைத்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பணத்தை கொண்டு வந்தவர் சென்னை மண்ணடியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பது தெரியவந்தது. மீன்பிடி தடை காலத்தில் என்ஜின் பொருத்தப்பட்ட படகில் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் மீன்பிடி தடை காலத்தில் பாரம்பரிய மீன்பிடி படகுகள் என்ற பெயரில் சிலர் என்ஜின் பொருத்தப்பட்ட படகில் சென்று மீன்பிடிப்பதாகவும் அதனை தடை செய்ய கோரியும் அசன் முகமது என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவினை விசாரித்த நீதிபதிகள் மஞ்சுளா மற்றும் குமரப்பன் ஆகியோர் மீன்பிடி தடைக்காலம் இருக்கும் நிலையில் இவர்களை மட்டும் எவ்வாறு மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள், இதனால் மீன்வளம் பாதிக்கப்படும் அல்லவா என்று கேள்விகள் எழுப்பியதோடு அரசு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். திண்டுக்கல்லில் சில்லிங் எனும் பெயரில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக பாமக மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திண்டுக்கல்லில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் மணமகள் மன்றம் என்ற பெயரில் சீட்டு விளையாட்டு கிளப்புகள் பெருகிவிட்டதாகவும் அவர் அதிர்ச்சி தெரிவித்தார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் வகையிலும்
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வரும் தமிழக அரசை கண்டித்தும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏகப்பட்ட அது முக்கியமா மாணவர்கள் மத்தியில புழங்கிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் கடைங்கிறத விட அதிக அப்ரூவல் இல்லாத அரசு அனுமதி இல்லாத செல்லிங் பாயிண்ட் இந்த வார்த்தையை இங்க மட்டும் தான் நான் கேள்விப்படுறேன். இது இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க நிறைந்து காணப்படுகிறது. இதையெல்லாம் உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு தமிழக அரசும் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். ராகுல் காந்தியை புகழ்ந்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி ஒரு ஹோட்டலில் சாப்பிடும் வீடியோவை வெளியிட்டு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் விதவிதமான கருத்துக்களை பதிவிட்டிருந்தனர். இந்நிலையில் அந்த பதிவை செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுல் காந்தியின் எளிமையை பாராட்டும் வகையில்தான் அந்த பதிவை வெளியிட்டதாகவும் அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் சகோதரரிடம் அமலாக்கத்துறையினர் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் 2000 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய நபர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீமிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். கொடைக்கானலில் கொட்டும் மழைக்கு இடையே பூத்து குலுங்கும் மலர்களை கொடை பிடித்தபடி சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசனுக்கு இடையே கோடை மழையும் பொழிந்து வருகிறது. இதே வேளையில் மலர் கண்காட்சியை காண தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை புரிகின்றனர். இதற்கிடையே அங்கு பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் குடைகளை பிடித்தபடி சுற்றுலா பயணிகள் பூத்து குலுங்கும் மலர்களை ரசித்து சென்றனர். தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு வியாழக்கிழமை முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வனத்துறை சார்பில் ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை மாற்றி அமைக்க முடிவு செய்தனர். இதனால் கடந்த 16ஆம் தேதி முதல் 7 நாட்கள் தொட்டபெட்டா செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு சோதனை சாவடியை மாற்றி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதனையடுத்து பணிகள் 50% முடிவடைந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமை முதல் தொட்டபெட்டா மலைச்சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் லாரி ஓட்டுநரை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொல்லைமேடு பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் சத்துவாச்சாரி பகுதியில் தனது லாரியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இதனால் படுகாயமடைந்த முத்துகிருஷ்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் வழக்கு பதிந்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் லாரி ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கரூரில் பெய்த கனமழையின் போது வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்களே தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆத்தூர் கிராமத்தில் பொழிந்த கனமழையால் மழைநீர் வெள்ளம் போல் சாலைகளில் ஓடி வீடுகளுக்குள் தேங்கியது. இதையடுத்து 3 நாட்களாகியும் மழைநீர் வடியாததால் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஊராட்சி அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தனர்.
அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த அதிகாரிகள் பார்வையிட்டு மட்டும் சென்றனர். இந்நிலையில் வீடுகளுக்குள் இருக்கும் தண்ணீரை பாத்திரங்களை கொண்டும் கைகளால் அள்ளியும் நீரை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு மழைக்கும் இதுபோன்று தாங்கள் அவதியடைவதாகவும் அதிகாரிகளிடம் பல முறை மண்டியிட்டும் மழைநீர் கால்வாயை வெட்டி அவர்கள் கட்டி கொடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 30 வருஷத்துக்குள்ள தண்ணியில் தான் குடியிருக்கிறோம். இந்த தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணி மாட்டேங்கிறாங்க. இந்த சாக்கடை இருக்குது, சாக்கடையே இல்லை. அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு கம்முன்னு போகிறாங்க, எதுவுமே நடவடிக்கை செய்ய மாட்டேங்கிறாங்க. தண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு வழி பண்ணுங்க, உள்ள வர மாட்டேங்கிறாங்க. இந்த சாக்கடைக்கு எனக்கு கட்டி விட்டு தண்ணி உளுந்த தண்ணி போகிற மாதிரி எங்களுக்கு வழி பண்ணி கொடுங்க. காவிரி நீரை பெற்றுத்தராத தமிழக அரசை கண்டித்தும் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி செய்யும் கர்நாடக அரசை கண்டித்தும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற சங்க கூட்டத்தில் 10 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரை நம்பி குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் பகல் 10 மணி நேரம் முதல் இரவு 10 மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் இந்த 3 பெரிய ஆறுகள்லையும் நாகை கடைசி வரைக்கும் மயிலாடுதுறை கடைசி வரைக்கும் டீசல்டிங் ஒர்க்குக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவும் சம்பா சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவும் டீசல்டிங் ஒர்க்கு சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அதற்கு தமிழக முதலமைச்சர் ஒரு கமிட்டி அமைத்து பார்வையிடுவதற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். நீலகிரியில் அறநிலையத்துறை நில ஆய்வாளர் தங்கியிருக்கும் விடுதியில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். குன்னூரில் அறநிலையத்துறையின் நில அளவை ஆய்வாளராக பாஸ்கர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் காஞ்சிபுரத்தில் அறநிலையத்துறை நில துணை ஆய்வாளராக பணியாற்றி வந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் உதகையில் அவர் தங்கியிருந்த விடுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 3 மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர்.